வங்கதேசத்தில் அத்தியாவசியமற்ற இந்திய ஊழியர்களை டாக்காவில் இருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினரையும் இந்தியாவுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், வங்கதேசத்தில் இருந்து இந்தியர்கள் தற்போது வெளியேற்றப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ண? வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 4, 5 ஆகிய தேதிகளில் வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது ராஜினாமா செய்ததை அடுத்து நாட்டில் மிகப்பெரிய வன்முறை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இராணுவ ஆட்சி வங்கதேசத்தில் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் தொடர்ச்சியாக நிலைமை கட்டுக்குள் வந்திருப்பதாக அந்நாட்டு இராணுவம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் இன்று முதல் விமான சேவைகள் மீண்டும் டாக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இந்தியர்கள், குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த அலுவலகங்கள் வங்கதேசத்தில் அதிக அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பன்னாட்டு கலாச்சார மையம் உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறையாளர்கள் தீ வைத்ததோடு சூறையாடி இருந்தார்கள். இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக இந்தியர்கள் குறிவைத்து கொல்லப்படுவதாக இந்திய தூதரகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தகவல் என்பதை அனுப்பியிருந்தார்கள். இதனை அடிப்படையாக கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து இந்திய தூதரகத்திற்கு ஒரு செய்தி என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கிறது. அதில் வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அத்தியாவசியமற்ற பணிகளுக்காக இருக்கக்கூடிய இந்தியர்களை உடனடியாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ உத்தரவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம், ஒரு பக்கம் இந்தியர்கள் மீதான தாக்குதல், மற்றொரு பக்கம் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இத்தகைய உத்தரவுகளை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக டாக்காவில் செயல்படக்கூடிய இந்திய தூதரகத்திற்கு அனுப்பியிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இந்தியர்கள் வெளியேறுகிறார்கள். அப்படி என்றால் டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் செயல்படாதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் மற்றும் தொடர்ச்சியாக பணியில் இருப்பார். அவரோடு சார்ந்த சில முக்கிய அதிகாரிகள் மட்டும் பணியில் இருப்பார்கள். மற்ற இதர அதிகாரிகள் அவர்களோட குடும்பத்தோடு இந்தியா வர வேண்டும் என்பதுதான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த முக்கிய செய்தியாக டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. வங்கதேசத்தில் தற்போதைய சூழல் என்பது மிக மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் தலைநகர் டாக்கா தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று உறுதியளித்ததற்கு பிறகும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகும் வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் நிலைமை என்பது ஓரளவுக்கு சீரடைந்திருக்கிறது. இதில் வங்கதேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய அலுவலகங்கள் தவிர்த்து வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் நடத்தப்படும் நட்சத்திர விடுதிகள், தனியார் ஊடகங்கள், இவைகள் மட்டுமின்றி பல கட்டிடங்களுக்கு வன்முறையாளர்களால் தீ வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த அத்துமீறிய தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே வன்முறையாளர்களால் இந்தியரும் சிறுபான்மையினரும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் வங்கதேசத்தில் நிலைமை என்பது மோசமாக இருக்கக்கூடிய நிலையில், மற்றொரு பக்கம் டெல்லி, மிக முக்கியமாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அடுத்த கட்ட நிலவரங்கள் குறித்தான ஆலோசனைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. நேற்று நள்ளிரவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள ஷேக் ஹசீனா தன்னுடைய முடிவை தெரிவிப்பதாகவும் அடுத்து எந்த நாட்டிற்கு செல்வது குறித்து தன்னுடைய முடிவு தெரிவிக்கப்படும் என ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. சமீபத்திய தகவலின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகம் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்ற தகவல்களை சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்கிறது. இருப்பினும் கூட அடுத்த 48 மணி நேரம் என்றால் நாளை மாலைக்குள் அவருடைய முடிவு என்பது இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்ற தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல்களிடையே ஒரு பக்கம் ஷேக் ஹசீனா இந்தியாவில் அவர் தஞ்சமடைந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் சார்ந்த அலுவலகங்கள், இந்தியர்கள் அதிகம் பணிபுரியக்கூடிய அலுவலகங்கள், இந்தியர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ச்சியாக கண்காணித்து வரக்கூடிய நிலையிலே இந்திய தூதரகம் மற்றும் இந்திய தூதரகம் அல்லாத பணிகளில் இந்தியர்கள் பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு இந்தியா திரும்ப வேண்டும் என்ற ஒரு அவசர உத்தரவு என்பதையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.